அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். என்னத்த எவ்வளோ பேரை வெட்டிக்கிறீங்க, பேய் போய் இப்படி பயந்து நிற்கிறீங்களே. டேய், எத்தனை பேர் வெட்டினாலும் பேய்க்கு பயந்து தாண்டா ஆகணும். சாத்தானுக்கு பிறந்தவன இதுக்கு பேசாமல் போலீஸ்லேயே மாட்டின்னு இருக்கலாம்டா. அண்ணாத்த, பேயாவது பயமுறுத்திட்டு பேசாமல் போயிடுச்சு. போலீஸில் மாட்டின்னு இருந்தால் நேரம் பிரேடு கைட்டின்னு இருப்பாங்க அண்ணாத்த. ஆமாண்டா காசி, பேய் தான் பெட்ரு. நான் ஒன்று முன்ன பின்ன நம்ம பேய் பார்த்தது இல்லையா, அதான் பயப்பட வேண்டியதாகுது. அண்ணாத்த, இனிமே விடிஞ்சதுக்கு அப்புறம்தான் இந்த ரூம்லேருந்து நாம் வெளில போகிறோம். டீ, அதுக்கு முன்னால் வந்தா அண்ணாத்த, அந்த வெளியே இல்லை அண்ணாத்த, உள்ளே வெளியே. ஏண்டா இவ்வளோ உரிமையாக பேய்ங்க வந்து போகுது, இந்த வீட்டில் எப்படா இருந்திருப்பாங்க அவங்க? அண்ணாத்த, ஒரு வேளை வந்து போகிற பேய் எல்லாமே இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு ரிலேட்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லைடா காசி, டெய்லி பிரியாணி வாங்கி குத்துக்கிறாங்க அந்த பேய்ங்களுக்கெல்லாம். அந்த ருசியில் தான் வந்து போய்க்குது. ஆமாம் அண்ணாத்த. டீ, எனக்கு ஒரு டவுட் ஆகிக்குது. தெரிஞ்ச பேய்ங்கன்னா என்னத்துக்குடா வீட்டை இப்படி போட்டுன்னு அவங்க போகணும்? அண்ணாத்த, எனக்கு இப்போ தான் புரியுது அவங்க ஏன் வீட்டை இப்படி போட்டுன்னு போய்க்கிறாங்கன்ட்டு. அவங்க போனால் கூட வீட்டில் இருக்கிற பேய் இந்த வீட்டை பார்த்துக்கும் போலக்குது. அதான் அண்ணாத்த, இது தெரியாமல் நாம் வந்து சிக்கிக்கணுமேடா. அண்ணாத்த, வந்த பேய் எல்லாமே நல்ல பேய். அத்தான் உள்ளே வராமல் கதவை தட்டின்னு போயிடுச்சு. பேய் போயிடுச்சு, ஆனால் எனக்கு பசி எடுத்துக்கிச்சேடா. என்னடா பண்ணுறது? இந்த வீட்டில் இருந்த கோவிந்தன், பட்டு, பிரீத்தி இவங்க 3 பேரையும் பாஸ்கர், பரஞ்சோதி, பத்மநாபன் 3 பேரும் கடத்திட்டாங்க தனித்தனியாக. இப்போது கம்யூனிகேஷன் ப்ராப்ளத்தினால அந்த 3 பேரும் இந்த வீட்டுக்கு வந்து போகிறப்போ இவங்க வாங்கி வச்ச பிரியாணியை அவங்க சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. இதனால் அந்த வீட்டில் பேய் இருக்குன்னு சொல்லி காசியும் கபாலியும் பயந்துக்கிட்டு இருக்காங்க.